Please subscribe this channel. அவனை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. எனக்கு தெரியும். நீ நிஜமாவே நம்பிக்கையா தான் இருக்க. அவனை யார் நினைக்கல, அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். கண்டிப்பா வந்துருவான். எனக்கு நீங்க பெற்று வரத பையன் அவன். உங்களுக்கு தெரியும். விசாரிக்கும் போது உண்மை தெரியும்ல, அவன் எந்த தப்பும் பண்ணாதவனே. மட்டும் ஏன் மாதிரி இப்படி எல்லாம் நடக்குது? கொஞ்சம் கூட நினைச்சு எதுக்காகவே Please subscribe this channel. அவளை அழுவிட்டதோ இல்ல முடியல பாரி. இப்ப பாரு கதிர போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு பாண்டியன் என்ன பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கும் தெரியும். செய்யக்கூடிய வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாண்டியன் கதிர் தப்பி கண்டிப்பா வெளியில வந்துருவாரு. நீங்க கவலையப்படாதீங்க, ராஜி சந்தோஷமா இருக்கா. என்ன எந்த காரணத்துக்கு எப்படி சோதிச்சு ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதான் எப்படியாவது அவனை காப்பாத்தி கொடுத்தது. அங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. ஏதாவது பண்ணியா? ஏன் நான் அந்த பொறுக்கி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசி அந்த பொண்ணு. Please subscribe this channel. பொண்ணு நம்ப மாட்டேன். உன் பேர் என்ன? அதான் முன்னாடி சொன்னேன் சார், கதிர வண்டியில் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். ஓ, லீவு நாள்ல எங்க விட்டு போன? சொல்றா சார். எனக்கு புரியல சத்தியமா அந்த பொண்ணு அவங்க வீடு திருமணம் தான் சார் விட்டேன். என் வீட்டுல நீ சொல்றதா நான் நம்புறேன். சரி, திரும்பி வரும்போது திருமணம் இறக்கி விட்டேன். எங்க அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார். அந்த பசங்களாம் யாரு? இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 3 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து கடத்திருக்காங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பொண்ணு அப்படியே தேடி கண்டுபிடிச்சு. ஏய் நீ சொல்றதா நான் கேட்கணுமா?